3வது எபிசோட்ல கோடிக்கணக்கில் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு பூரா பேர்களும் ஜாலியா கொண்டாட நம்ம அக்காவும் இனிமே திருட்டு வேலைக்கெல்லாம் போக வேணாம், இருக்கிற பணத்தை வச்சு சூட் அப்கிரேட் பண்ணிடலாம்னு சொல்ல கரெக்டா அண்ணா அடுத்த ஆபரேஷனுக்கு பிளான் போட்டேன்னு ஃபுட் என்ட்ரி கொடுக்குறான். இந்த வாட்டி ஹேர்லூம் கம்பெனி சிஇஓ மிரட்டி காசு பார்க்க போறோம்னு சொல்றான். ஆனா அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த கிரீன் ஹவுஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு புட்டு மெட்டல கூட கொண்டு போக முடியாது. நாளைக்கு நைட்டுக்குள்ள அதுக்கு ஏத்த ஒரு தரமான பிளானை கொண்டு வாங்க செல்லங்களான்னு அனுப்பி வைக்கிறான். ரீரி வீட்டுக்கு போனதும் நாட்லி சூட்டை கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு அக்காவை பயமுறுத்த இது நல்ல ஐடியாவா இருக்கேன்னு அக்கா வேற ஒரு பிளான் போடுறா. அதுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஜோவோட பங்கருக்கு போக அந்த புறம்போக்கு ஆராய்ச்சி பண்றேன்னு ஆர்வ கோளாறுல கையை பப்பாளி பழம் மாதிரி பொழந்து வச்சிருக்கான். அதை இவ சரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒபேடியா ஸ்டைனோட அஸ்தியை பார்த்துட்டு அவனோட புள்ளதான் இவனு புரிஞ்சுக்கிறா. ஒபேடியானா வேற யாரும் இல்ல, நம்ம டோனியை முதுகுல குத்தி கழுத்தா மட்டிலே தூக்கி சாப்பிட்டு போட நம்ம மொட்டை மாமா தான். என்னதான் இவன் அவன் பிள்ளையா இருந்தாலும் வாழ்க்கையில நேர்மையா ஜெயிக்கணும்னு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவங்கிட்ட மெட்டல் டிடெக்டர்ல மாட்டாத மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கை வாங்கிட்டு அதுக்குள்ள லேசர் கட்டிங் மிஷினை வச்சு எடுத்துட்டு போறா. ஆக்சுவலா அக்காவோட பிளான் என்னன்னா நாட்டிலேயே வச்சு சூட்டை கண்ட்ரோல் பண்ணி ஹுட்டோட கேங் கூட தனியா அனுப்பிட்டு இவ மட்டும் தனியா ஹுட்டை ஃபாலோ பண்ணி அந்த துணியில ஒரு பீஸை கட் பண்ணி எடுக்கிறது தான். இப்படி எல்லாம் சுபுகமா போய்கிட்டு இருக்க ஆர்வ கோளாறுல மெட்டல் டிடெக்டர் ஆன் பண்ணி நல்லா போயிட்டு இருந்த மிஷின்ல 1 லிட்டர் பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விட்டுறா. கிரீன் ஹவுஸ்க்குள்ள மாட்டிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாகிறத பார்த்து டென்ஷன் ஆகி சைன் போட மாட்டேன்னு சொன்ன சிஇஓ கழுத்து நெரிச்சு கொண்டுறான் நம்ம ஹுட். நம்ம அக்கா பண்ணதெல்லாம் பார்த்த மச்சான் ஜானு அவளை மறிக்கிறான்னு பார்த்தா நம்ம அக்கா அவனே ஒரு ரூம்குள்ள போட்டு சாத்தி வந்த வழியை பார்த்து கிளம்பிடுறா. ஆனா இவன் மூச்சு திணறி செத்துட்டான்னு தெரிஞ்சதும் தப்பு பண்ணிட்டோம்னு கதறி அழுகுறா. மச்சான பறி கொடுத்த பார்க்கரு இதுக்கு மேல இந்த ஹுட்டை போட மாட்டேன்னு விசிறி அடிக்க அது என்னன்னா மச்சான கொண்டு ரீரி தான் அயன்ஸோட ஷேடோவை காமிச்சு கொடுத்துருது. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.